வணக்கம். கமலக்கண்ணன். இந்த துறையை தேர்ந்தெடுக்க எனது அம்மா காரணம். அஞ்சலை அஞ்சலை எந்த விதத்துல காரணமான எங்க வீட்டுல எல்லாமே கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால படிப்பு போயிட்டு இருக்கும். ஒரு 10ஆம் வகுப்போட அதுக்கு மேல போக முடியாத சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை. அதனால எந்த வேலைக்கு போனாலும் கொஞ்சம் பசங்க கெட்டுட்டு போயிட்டு போறாங்க. ஒரு கொத்தனா வேலைக்கு போனா ஒரு பீடி சிகரெட் அந்த மாதிரியான சூழ்நிலை தவறான இதுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போனா கொஞ்சம் கஷ்டப்பட கொஞ்சம் கம்மியா இருக்கும், நிழல்ல இருக்கும். பசங்க கொஞ்சம் கருத்தா கொஞ்சம் கத்துப்பாங்க, கொஞ்சம் மூளைக்கு நல்ல வேலையா இருக்கும் அதுல. அதனால இந்த வேலைக்கு அவங்க சூஸ் பண்ணாங்க. அதனால நானும் சரி யோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த சின்ன வயசுல எனக்கு இந்த ஆர்வம் அதிகமா இருந்தது இந்த வேலையில. ஏன்னா நம்ம நடுத்தரப்பட்டுன்னு பார்த்தாலே மர வேலைக்கு தான் அதிகம் போது எங்க ஊர்ல எனக்கு ஒருத்தர் குருநாதர் ஒருத்தர் இருந்தாரு, KKG கண்ணன் ஒருத்தர். அவரை இன்ஸ்பைரா வச்சுக்கின்னு நம்மளும் அந்த தொழில வந்து போகும்னு சொல்லிட்டு இறங்குது. வேலைக்கு போயிட்டு இருந்தோம். ஆமா, ஃபர்ஸ்ட் வேலைக்கு கத்துக்கிறதுக்கு போனேன். போகும்போது ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பளத்துக்கு போனேன். அப்படி போகும்போது பர்னிச்சர் தொழிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் யார்கிட்ட இருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு போனா 1 மாசத்துக்கு மேல செய்ய மாட்டேன். அது என்னன்னா என்னுடைய குணம் தெரியும். எப்படின்னா ஒரு ஆள்கிட்ட 1 மாசம் 2 மாசம் அவங்கள்ட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும், அது மட்டும் தான் கத்துக்குவேன். அதோட வெளியில வந்துருவேன். அதை கத்துக்குவேன், அதை மட்டும் கத்துக்கிட்டு வெளியில வந்துருவேன். அடுத்தது யாரு இதோட பெட்டரா இருக்காங்க அவங்கள்ட்ட போவேன். தேடல் அதிகமா இருக்கு. அப்புறம் 100 ஆச்சு, 200 ஆச்சு, 500 ஆச்சு சம்பளம் ஏறும் போது எனக்கு வேலையை வந்துட்டு வேலை வாங்க மட்டும்தான் என்ன வந்துட்டு பயன்படுத்தினாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், வேலை ஃப்ரீ, வேலை செய்யறதுக்கு ஃப்ரீ, கத்து கொடுங்க. ஆனா ஏன் இஷ்டப்படி நான் வேலை செய்வேன். அந்த கான்செப்டுக்கு நான் போயிட்டேன். என்ன விருப்பம் என்ன நீ பண்ணக்கூடாது, நான் எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன். ஏன்னா சம்பளத்துக்கு போனா இந்த வேலை தான் செய்யணும்னு ஒரு கட்டாயம் ஒண்ணு உண்டு. நீ இந்த வேலை செய்ய, இந்த வேலை இன்னைக்கு முடிச்சாகணும், இதுதான் உன்னுடைய கான்செப்ட் அப்படின்றது. அதனால அந்த மாதிரி கான்செப்டுக்கு நான் இடம் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம ஆளுக்கு வேலைக்கு தேவை, ஆளு ஃப்ரீயா கிடைக்குதுல்ல அப்படின்னு எதை நமக்கு தான் எதை வேணா செய்யட்டும்னு சொல்லிட்டு நம்மள விட்டுட்டாங்க, ஃப்ரீயா விட்டாங்க. அப்படின்னும் போது நமக்கு எது எது தெரியாதோ அதெல்லாம் கத்துக்கலாம். அப்படின்னு போகும்போது சம்பளம் இல்லாத ஆள் கிடைச்சா யாரு நீ விடுவீங்களா விட மாட்டீங்க. அதே போல அவங்க வந்துட்டு நம்மள குடும்ப சூழ்நிலை அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நைட் வேலை பகல் வேலைன்னு இருக்கும். வாரத்துல 3 நாள் நைட் வேலை செய்வோம், 6 நாள் பகல் வேலை செய்வோம். எனக்கு ஓரளவுக்கு 10 மணிக்கு தூங்கினாலும் 4 மணிக்கு எழுந்திருவேன்.
அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்கினா கூட 4 மணிக்கு எழுந்திருப்போம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கமே போதுமானது. எனக்கு அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாவே கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு ரொம்ப வெறிதனமா இருக்கும். அதனால எனக்கு பிடிச்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சு இந்த மாசம் ஒரு ஆள்கிட்ட ஒரு முறை அப்படிதான் இருப்போம்னு வச்சுங்களேன். அப்படியே போக போக வேலை சீக்கிரமா கத்துக்கிட்டேன். எப்படி 13 மாசத்துல வேலை கத்துக்கிட்டேன். வேலை கத்துக்கிட்டு தனியா செய்யற அளவுக்கு ஒரு இதா ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் வாங்கி செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு கஸ்டமர் கிட்ட பிடிக்கிறத வியாபாரிங்க வேலையை செய்யுது செஞ்சு அவங்களுக்கு பொருளை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு வீட்டிலே நான் அப்ப வந்துட்டு கொஞ்சம் பொருளாதார வசதி இருந்துச்சுங்களா எங்களுக்கு. நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அப்பா வந்துட்டு மாட்டு வண்டி ஓட்டுறவரு, அம்மா விவசாய தொழில் தான். நமக்கு பின்புலமும் யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம எப்படியாவது முன்னேறி விட்டுருந்தோம்ல அந்த ஒரு காரணத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு சின்ன சின்னதா ஒரு வேலையை பிடிச்சி ஒரு 5000 10,000 அப்படியே சேர்த்துக்கிட்டே வர ஆரம்பிச்சேன். ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து ஒரு மரத்தை வாங்கினேன் பெஸ்ட். அப்புறம் அதை வாங்கி அதை செய்ய போய் அதை கொஞ்சம் பேர் கடிச்சு 1 லட்சம் பாக்குறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரூபாய் பெரிய பெரிய அளவில் ஆக்கி 1 லட்சம் ரூபாய் பெருக்கடிச்சேன். பெருக்கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு சின்னதா ஒரு கடையை ஒண்ணு ஏற்படுத்துறேன். முதல்ல ஏற்படுத்தி கொஞ்சம் செய்ய கஸ்டமருக்கு நம்மள வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அணுகுமுறை செயல்பாடு எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் செய்யற மாதிரி எனக்கு ஒரு செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்காது. எல்லாரும் ஒரு பொருள் செய்யறாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். எனக்கு அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு எப்பயுமே புதுமையை விரும்புறவன். ஆமா, புதுமையை மட்டும் விரும்புவேன். அந்த புதுமையை விரும்பும் போது அந்த பீரோ ஒரு பார்க்கும்போது இந்த பீரோ பார்க்கும்போது இது பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா இருக்கு, இது ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்குது அப்படி ஒரு கலைநயத்தை உருவாக்கினா மக்களுக்கு வந்துட்டு பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது பரவாயில்ல இந்த கடைக்கு போனா நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் முன்னேற நான் ஒரு வாடகை விட்டே இருந்தோம்னு வச்சுக்கலேன். எனக்கு ஒரு இடம் வேணும் சொந்தமா அப்படின்னு ஒண்ணு முடிவு பண்ண அப்புறம். ஏன்னா எவ்வளவு நாளைக்கு நாமளும் பிறந்ததுலேயே வாடகை கூட்டம் இருக்குது. அதனால ஒரு சொந்த வீடு ஒரு இடத்த ஒண்ணு வாங்கி வீட்டிலே செய்யும் என்று ஒரு முயற்சி எடுத்தேன். அப்புறம் ஒரு சீட்டு கட்டி அப்படியே கொஞ்சம் ஒரு இடத்த வாங்கினேன். அப்போதைக்கு ரேட்டு கம்மியாக வாங்கணும்னு வச்சுக்கலேன். வாங்கி அந்த சொந்த வாடகை கிடையாது. அப்புறம் நம்ம கடைக்கு வாடகை கொடுக்க தேவையில்ல, எந்த இதுவும் தேவையில்ல. இந்த மண்ணு நம்மளுக்கே சொந்தம். அந்த கீழே இருந்து மேலே வரையும் நமக்கு தானே சொந்தம். நமக்கு சொந்தம் சொல்லிட்டு தொழில ஆரம்பிச்சு மறுபடியும் அதே கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் தார்ப்பா கட்டி வேலை செஞ்சோம். அடிப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வந்து அப்ப வந்துட்டு நான் தனியா செஞ்சேன். ஆமா, ஆசரி வேலை நானே செய்வேன், பெயிண்டிங் வேலை நானே செய்வேன், எல்லா வேலையுமே நானே செய்வேன். பூ போட்டுறது இருந்து எல்லா கடைசியில இருந்து எல்லாம் A to Z வரைக்கும் நானே செய்வேன். இந்த கார்விங் ஒர்க்கு எல்லாமே நானே செய்வேன். அப்படி செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தா என்ன நம்ம ஒரு ஆள் செஞ்சா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியல. அப்ப நம்ம ஒரு ஆள் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதுன்னா அப்ப சம்பளம் வந்துட்டு அன்னைக்கு 700 ரூபாய் சம்பளம், அப்ப 300 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஒரு ஆளுக்கு 300 வேலை செஞ்சா 300 ரூபாய் கிடைக்குதுன்னா 10 பேர் வச்சா 3000 ரூபாய் கிடைக்கும்ல. அந்த ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் ஒர்க்கு நானே செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக என்ன இருந்தாலும் ஆளுங்களை நம்ம வேலைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன குறை நிறைய அதை செஞ்சுன்னா அவங்க வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அது நம்ம குடும்பம் மாதிரி நம்ம பாத்துக்கணும். அதை நான் இப்போ ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் வச்சு வேலை செஞ்சேன். அவங்கள பாத்துக்கும் போது அவங்க தான் வெளியில இருந்து பாக்குறவங்கள தோணும் இன்னும் இவங்ககிட்ட வேலைக்கு போறவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் செழிப்பா இருக்கானே, என்ன எந்த குறையும் இல்லாத இன்னொருத்தவங்க வரான். அப்படியே 1 2 3 4 ஆக நம்மகிட்ட ஒரு 10 பேர் ஆன உடனே பரவாயில்லையே 10 பேர் வச்சு மேனேஜ் பண்றோம், நல்லா எல்லாம் நல்லா வீடு வாங்கி நல்லா கட்டி நல்லா சூப்பரா இருக்கானே சொல்ல போகும்போது நம்மள்ட்ட அப்புறம் ஆள் அதிகமாக ஆச்சு. இப்ப வந்துட்டு ஒரு 40 பேரு கிட்ட வந்துருச்சு. 40 ஆள் ஆமா, நம்ம 40 பேரு நம்மள்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம் நம்ம குடும்பம்னு பார்க்காம அவங்களுக்கு நம்ம என்ன இருக்குதோ அதையே அவங்களையும் வச்சிருக்கணும். நம்ம 2 வீலர்ல போனோம், அவங்க 2 வீலர்ல போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையை கொண்டாந்து ஆளுங்களை கொஞ்சம் சிறப்பா வைக்கும் போது நமக்கு எந்த குறையும் இல்லாம ஆண்டவனும் கரெக்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அதனால எந்த குறையும் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குது.
இப்போ வந்து சார் இப்போ நீங்க கொஞ்சமா இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இப்ப என்னென்ன சார் நம்மள்ட்ட ஃபுட்டுல இருந்து எந்த ஒரு பொருள் கேட்டாலும் நம்மள்ட்ட கிடைக்கும். நீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான வாசகாலம், ஜன்னல், பீரோ, கட்லு, சோஃபா, டைனிங் டேபிள், மர பர்னிச்சர் எதுவாக இருந்தாலும் நம்மள்ட்ட கிடைக்கும். ஆமா, யூடியூப்ல பார்த்து எனக்கு இல்ல சார் எனக்கு இந்த மாதிரி யூனிக்கா அந்த ஒரு பொருள் வேணும், இந்த மாதிரி சோஃபாவும் கட்டிலும் ஒன்னா இருக்கணும் எனக்கு அப்படின்னா அதுவே செய்வோம். இல்ல சார் எனக்கு வந்துட்டு வேற மாதிரி கார்னர் சோஃபா மாதிரி வேணும் அப்படின்னா அது மாதிரி கொடுப்போம். இல்ல ராஜா கட்டில் வேணும் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரி செய்து கொடுப்போம். இந்த எங்களுக்கு முடியாதுன்றதெல்லாம் எங்களுக்கு, ஏன்னா சவாலை ஏற்றுக்கு தானே நம்மளோட வேலையை. எங்களுக்கு பசி, என்ன பசி, வேலையோட பசி. ஆமா ஆமா ஆமா, யாராவது புதுசா வந்து கொடுத்துட மாட்டாங்களா அந்த ஒரு எங்களுக்கு ஒரு இதுதான். ஆமா, நமக்கு வந்துட்டு என்னன்னா போட்டி தான் நமக்கு முக்கியம். இந்த வேலையை செய்ய முடியல அப்புறம் நம்ம இருக்கு அப்புறம். ஆமா, அப்ப யாராலும் ஒரு வேலை செய்யணும், அப்ப நம்மளால ஏன் செய்ய முடியல, அப்ப நாம அதுக்கான தகுதி இல்லாத ஆளா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உருவாக்குறதுக்கு அவங்க எப்படி நீங்க விருது கொடுத்தீங்க? இப்ப நம்ம ஒருத்தவங்க வர நினைச்சிக்க, அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பொருளுடைய குவாலிட்டியை சொல்லுவோம். நம்மள்ட்ட என்ன பொருள் வாங்குறோம்னா 20 வருஷம் கேரண்டி உண்டு, 20 வருஷம் வாரண்டி உண்டு, 40 ஆண்டு கொடுக்குறோம். 40 ஆண்டு வந்துட்டு கொடுத்து ஒரு கேரண்டி கார்டு கொடுக்குறோம். 40 ஆண்டுக்கும் கேரண்டி கார்டு. இப்ப 20 வருஷம் கேரண்டி, 20 வருஷம் இல்ல, 20 வருஷத்துக்குள்ள ஏதோ ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பொருள், பீஸ் டு பீஸ். ரிப்பேர் கிடையாது, பீஸ் டு பீஸ் புதுசா கொடுத்தது. 20 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணி தருது. எங்களுக்கு வந்துட்டு ஒரு பூட்டு போயிடுச்சுங்க அப்படின்னா அதை மாத்தி உங்களுக்கு கொடுத்துருது. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம் நாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் நீங்க வாங்க வரீங்க, உங்களுடைய பொருள் வந்துட்டு நீ எந்த நம்பிக்கையில நான் உங்கள்ட்ட வாங்குறதுன்னு உங்களுக்கு கேக்குறீங்க. நான் தேக்க மரம்னு சொல்றேன், நீங்க வந்துட்டு ஆமா சரி ஓகே தேக்க மரம் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு பண்றது கேட்டா அதுக்கு வந்து நான் பதில் சொல்லக்கூடாது. ஏங்க எங்களுடைய கார்டு பிடிங்க, எங்களுடைய வேற கேரண்டி கார்டு 20 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். அப்ப உங்களுக்கு என்ன பண்ணும், நம்பிக்கையான உத்தரவாதம் ஆயிடுச்சு. அப்ப நீங்க வந்து இந்த பொருள் வாங்குங்களா வாங்க மாட்டீங்களா, செயல் தான். அது மாதிரி கேட்கும்போது எங்கள்கிட்ட வந்துட்டு மக்கள் கொஞ்சம் எடுத்து பொருள் வாங்குறான். ஒரு கஸ்டமர் விட்டாங்கன்னா ஒரு தடவை மட்டும் வர மாட்டாங்க. என்கிட்ட 15 வருஷமா டிராவல் பண்ணவங்க இருக்காங்க, 20 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டிராவல் பண்ணிடுங்க. இப்போ நம்மள்ட்ட பொருள் வாங்குறவங்க கல்யாணம் பண்ணவங்க அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப நாங்க எவ்வளவு டெவலப் பண்ணிட்டு போறோம் பாருங்க. அப்ப இந்த ஒரு இதை பிடிக்கிறது கொஞ்சம் லாங் டைம் இருக்கும், ஆனா லைஃப் டைம் வாரண்டி ஸ்ட்ராங். எங்களுக்கு வந்துட்டு இங்க இருந்து சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, கடலூர், திண்டிவனம், சுத்து வட்டாரம், தஞ்சாவூர், இந்த பக்கம் மதுரை வரைக்கும் நம்ம பொருள் போவோம் சார். நம்மள்ட்ட வாங்கினவங்க மட்டும் பொருள் எப்பயுமே நம்மள்ட்ட தான் வாங்குவாங்க. வந்து உங்களுக்கு நான் சைக்கிள் ஓட்ட ஒரு பாடம் எடுக்கிறேன். எப்படி சைக்கிள் ஓட்ட ஒரு பாடம் எடுக்கிறேன். நீங்க எல்லா பாடமும் கத்துக்கணும், இப்படி நான் ஓட்டணும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துட்டேன். நீங்க சைக்கிள் ஏறி உட்காந்தா ஓட்டிங்களா ஓட்ட மாட்டீங்களா? எப்படி ஓட்டுவீங்க? ஓட்ட முடியாது இல்ல. எப்படின்னா சைக்கிள் ஓட்ட நீங்க பாடம் தான் கத்துக்கிறீங்க தவிர சைக்கிளை ஓட்டல. படிச்சிருக்கீங்க, நீங்க சொல்லிருக்கீங்க சைக்கிள் ஏறி உட்காந்து ஓட்டும் போது தவறு விழுறீங்களா இல்லையா? பிடிக்கணும், பிடிச்ச உடனே உழுந்துருங்க ஃபர்ஸ்ட். அப்ப என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சதுக்கும் படிக்காததுக்கும் படிச்சுட்டு வந்தா கத்துக்க முடியாது. ஆல்ரெடி நீ சைக்கிள்ல ஓட்டி கொஞ்சம் பழகிட்டு சைக்கிளை ஓட்டு பண்ணா ஓட்டிடலாம். அனுபவமும் வேணும். அனுபவம் தான் முக்கியம், படிப்பு முக்கியம், அனுபவம் ரொம்ப முக்கியம். படிப்பை மட்டும் வச்சுக்கின்னு தொழில் பண்ணவே முடியாது. அனுபவத்தை வச்சுக்கின்னு எதை வேணாலும் அது செய்யலாம். படிப்பும் அனுபவம் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம். கண்டிப்பா முக்கியம். ஆமா, ஒரு கொத்தனார் வீடு கட்டுறான், ஒரு மேஸ்திரி கிட்ட போயிட்டு பாடத்தை கத்துக்கல செவத்தை பூசுறா பூசுவாங்களா? பூச முடியுமா? தீத்தி பக்கம் போட்டு விழுவோம். அதான் போடுவான். கத்துக்கிட்டு அனுபவ பிரகாரம் போனாதான் ஆல்ரெடி படிக்காம 1வது வகுப்பு தான் படிச்சிருப்பான். அவன் வந்து டக்கு டக்குன்னு செவத்தை பூசிடுவான். தொழில் துறையில ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு தலைமுறைக்கு நீங்க வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு என்ன அறிவுரை சொல்லுங்க?
போக்கஸ். எந்த தொழில நீ எடுத்தாலும் சூஸ் பண்ணாலும் போக்கஸ் வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். உங்களோட குறிக்கோள் என்னன்னா, நீங்க மீடியாவில இருந்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஹார்ட் இவங்கள போய் வீடியோ எடுத்தா இன்னைக்கு வந்துட்டு நம்ம டிஆர்பி ஏறுவோம், இல்ல இவங்க விஜய் போய் வீடியோ எடுத்தா அந்த டிஆர்பி ஏறுவோம், மோடியை போய் எடுத்தா அந்த டிஆர்பி ஏறும் சொல்லிட்டு நீங்க போக்கஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய இது ஏறும். அதே போல எங்களுடைய தொழில எங்களுக்கு போக்கஸ் இல்லைன்னா நம்மளுடைய பொருளை மிக தரமா செய்து கொடுக்கணும். இந்த போக்கஸ் மட்டும் தான் எங்களுக்கு வேணும். எனக்கு சம்பாதிக்கணும்ன்ற போக்கஸ் இருக்கக்கூடாது. பணத்தை எதிர்பார்த்தோம்னா எல்லாம் வாட்ஸ்அப். மக்களுடைய திருப்தியை மட்டும் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும், தரத்துக்கு மட்டும் தான் போக்கஸ் கொடுக்கணும். அது கொடுக்கும்போது நம்ம எதை நோக்கி போகணுமோ அதை மட்டும் நோக்கி போனா கரெக்டா போகும். இப்போ ஒரு லைட் ஒண்ணு இருக்குன்னா, லைட் பிளாஷ் அடிக்குதுன்னா போய் ரொம்ப விரிஞ்சு அடிக்கூடாது, லேசர் லைட் மாதிரி அடிக்கணும் போக்கஸா. அது அடிச்சா பாயிண்டா அடிக்கணும், போக்கஸா அடிக்க முடியும். ஒரு ஒரு புரிய ஒண்ணு சொல்றீங்கன்னா அதை போக்கஸா பார்க்கணும், அதுதான் அடிக்கணும். நீ போயிட்டு பக்கத்துல இருக்க கிளைய அடிச்சு அது போக்கஸ் ஆகுது. அத மாதிரி யாரா இருந்தாலும், எந்த தொழிலா இருந்தாலும், எந்த இளைஞரா இருந்தாலும், எந்த ஒரு புதுசா கத்துக்க வரனாலும் எந்த விஷயத்திலையும் போக்கஸா இருக்கணும். இது நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் வேலை செய்யறதுக்காக எனக்கு யாரும் அதை சுத்தி உறுதுணையா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நண்பர்கள். நல்ல நண்பர்கள்னா மட்டும்தான் நம்ம இங்க போக்கஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு திசையில நவுத்திட்டு வரோம். நவுத்தி இந்த வாடா வச்சான் பார்க்க போவோம், வாடா வச்சா அங்க போவோம், வாடா வச்சா அங்க போவோம், வா டூர் போவோம் சொல்லிட்டு வரும். நண்பர்கள் என்ன பண்ணோம், அதை வச்சு நீ வளரு நானும் வளர்றேன், 2 பேர் சேர்ந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள் மட்டும் பசங்க கூட என்ஜாயா இருந்து கூட பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற டைம்ல அவனும் நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கற மாதிரி வச்சுக்கணும். நண்பர்கள் ஃபர்ஸ்ட். நண்பர்கள் பேர் சொல்லலாம். என்னுடைய நண்பர்கள் வந்துட்டு ரியாஸ்ன்னு ஒரு நண்பர்கள், ஆமா, ரகுமான், சின்னா, பாரதி. என்னுடைய கூட இருக்கிற வேலை செய்யறவங்களுடைய உறுதுணை இல்லைன்னா என்னால எதையுமே செய்ய முடியாது. அது ஒண்ணு. முக்கியமா என்னன்னா வீட்டுல ப்ரெஷர் கூடாது. வீட்டுக்கு போனா நம்ம வீட்டுல வந்து அது கூட இது கூட கேட்க கூடாது. அதனால மனைவியோட ப்ரெஷர் கூடாது. மனைவி அது வந்து ரொம்ப ஒரு கொடுத்து வச்சவங்க எனக்கு அமைஞ்சது ராஜலட்சுமி. அது கூட நம்ம இடைஞ்சல் பண்ணத அம்மா அப்பா தொந்தரவு பண்ணாங்கல்ல, அஞ்சலி தேவநாதன். அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்திலயும் எனக்கு உறுதுணையா இருப்பாங்க. அவங்களோட படிப்பறிவு இல்லையானாலும் எனக்கு ஒரு பக்கபலமா வந்துட்டு பசங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பசங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால நம்ம வந்துட்டு எந்த ஒரு இதுக்கும் அவங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. இப்ப இவங்கள சுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு பர்சனா அமைஞ்சதுனாலதான் உங்களால தேங்க் முடியும். கண்டிப்பா அது மட்டும்தான் சாத்தியம். அதோட நம்மளுடைய போக்கஸ் ஒண்ணு இருக்குது. இந்த அனைத்தையுமே வந்து பர்ஃபெக்டா யாரு உருவாக்கிக்கிறானோ எல்லாத்தையுமே நாமளே உருவாக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்கு. நல்ல நண்பனை உருவாக்குறதும் நம்மள்ட்ட இருக்கு, நல்ல மனைவி உருவாக்குறது நம்மள்ட்ட தான் இருக்கு. அவங்க எப்படி வந்தாலும் சரி நம்ம தான் கரெக்ட் பண்றோம். அம்மா அப்பாவை வந்துட்டு வேற ஏதாவது செய்ய சொன்னாலும் சரி அவங்க நம்ம பக்கம் இழுக்கிறது நம்மள்ட்ட தான் இருக்கு. அப்ப நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்கு. நல்லது போனாலும் நம்மள்ட்ட தான், கெட்டது போனாலும் நம்மள்கிட்ட தான். நம்ம தான் காரணம். வெற்றி ஆனாலும் நம்ம தான் காரணமாகணும், தோல்வி ஆனாலும் நாம தான் காரணம் ஆகணும். நண்பர்கள், வேலையற்ற, அதான் வேலையற்ற கஸ்டமர். என்னுடைய கஸ்டமர் என்னை எட்டி நம்பி இருக்கும்போது அவங்களுக்கு நான் எப்படி அவங்களுக்கு ஒரு அருமையாவே இருப்பேன்னு வச்சுங்களேன். யாரையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாதுதான் என்னுடைய கோரிக்கை. கவர்மெண்ட் செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாயிடும். யாருடைய எதிர்பார்ப்புமே நம்ம இருக்கக்கூடாது. அது வந்ததுன்னா தக்க வச்சுக்க வேண்டியதுதான், வரலன்னா விட்டுட வேண்டியதுதான். அதுக்காக ஒரு பொருள் கவர்மெண்ட் தராங்க, நாம அதனால அவங்களுக்காக எதிர்பார்த்து நிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சாத்தியப்பட்டு இருக்கக்கூடாது. ஆமா, மரங்கள் கிடைக்கிறதுல அங்க ஏற்படுத்தி பண்றதுல அந்த மாதிரி சேவைகள் எதுவும் கேட்கிற மாதிரி மரம் வந்துட்டு கிடைக்கல, அந்த மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னா அதான் சொல்றேன், அது எதுவும் இருந்தாலும் நம்ம தான் காரணம் சொல்லியிருக்கல. மரம் கிடைக்கல, ஏன் கிடைக்கல? நீ சரியா பணம் கொடுக்காதனால கிடைக்கல.
அப்ப அந்த வண்டி ஏன் வரல அவங்கள்ட்ட நீங்க ஏதாவது தகராறு பண்றதால உங்களுக்கு தெரிய வரல. நீ அன்பா ஆதரவா நீங்க இருந்து பாருங்க. நீங்க போன் அடிச்சா உங்களுக்கு மரம் வரும், நீங்க போன் அடிச்சா வண்டி வரும், நீங்க போன் அடிச்சா ஆள் வரும், நீங்க போன் அடிச்சா எது வேணாலும் வரும். அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும்? கரெக்டா வருவோம். இப்ப வந்துட்டு ஒரு கம்பெனில ஒரு லோன் எடுக்கிறீங்க, லோன் எடுத்து ஒரு 1 லட்சம் ரூபா எடுக்கிறீங்க வச்சுங்களேன், கரெக்டா நீங்க கட்டிக்கிட்டே வந்துடுறீங்களா, ரெண்டாவது லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க 4 டியூ வந்துட்டு டிலே ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன் உனக்கு எனக்கு கஷ்டங்க, நீ 1000 கதை சொல்லுவேன். அவங்க அந்த கதைக்கு அவங்களுக்கு ஆள் கிடையாது, அவங்களுக்கு தேவை சிவில். இதுதான் விஷயம். நம்ம அவங்கள்ட்ட எந்த விஷயத்தாலும் சரி காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. சார் நமக்கு இந்த பொருள் வந்து சார் எனக்கு கரெக்டா வரும், நாம வந்துட்டு உங்களை மட்டும் நம்மளும் அவங்க மட்டும் சரியா நாம கரெக்டாவே இருக்கணும். எந்த விஷயத்தையும் ஒரு துளி இன்னொரு செய்யக்கூடாது, இன்னொரு செய்யக்கூடாது. கோர்ட்ல இருக்கிற தராசு பேர் இருக்கணும். ஆமா, நன்றி.